இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, இன்றைய நாளில் திருப்பாடல் 105 நமக்கு பதிலுரை பாடலாக, இல்லை என்றால் தியான பாடலாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த நாள் அந்த திருப்பாடல் அல்லது பதிலுரை பாடலில் பல்லவியாக நாம் சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த வார்த்தையை மட்டும் இன்றைக்கி சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை இப்படி போகிறது: ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆங்கிலத்தில் அந்த வியத்தகு செயல்களுக்கு ஒண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுத்துக்கிறாங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எண்ணற்ற வியத்தகு செயல்களை, ஒண்டர்ஸை இன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அந்த மக்களை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுள்கிட்ட முறையிடுறோம், அடுத்தவங்கள்ட்ட முறையிடுறோம். என்ன முறையிடுறோம்? எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கை இப்படி நெருக்கடியிலேயே எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி இல்லாதது நம்முடைய வாழ்க்கையுடைய நெகட்டிவான காரியங்களை குறித்தே நாம் பேசுகிறோம், அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த திருப்பாடல் நம்மளை என்ன சிந்திக்க சொல்லுது அப்படின்னா, கடவுள் செய்த வியத்தகு செயல்களை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி கூட நினச்சி பாருங்கள், கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை, அதிசயங்களை, ஒண்டர்ஸ், ஏன்னா வியத்தகு செயல்களை ஆண்டவர் உங்களுக்கென்று செய்திருக்கிறார். அது உடல் பூர்வமாக இருக்கலாம், நபர்கள் பூர்வமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் பூர்வமாக இருக்கலாம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு வியத்தகு செயல்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எது பழைய காலத்தில் எதிர்காலத்தில் தந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பிளெஸ்ஸிங்ஸ், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை கொஞ்சம் நினைத்து பார்க்க அழைப்பு தரப்படுகிறது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இல்லாததை குறித்து, வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கு நினச்சி மட்டுமே நீங்கள் எப்பொழுதுமே நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் பிறக்கும். இல்லை இல்லை, அப்போ ஏக்கம் உருவாகும். அது ஏக்கம் உங்கள் உடம்புல, உங்கள் மனசில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். இந்த ஏக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, இல்லைனா இப்படி நெகட்டிவாக நினைக்கிறது உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கும். அது மூன்றாவது இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷத்தை இது குறைக்கும். நான்காவது என்ன செய்யும் அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் நடக்க வேண்டிய அந்த வெற்றியின் பாதையை தடுத்து உங்களை முடமாக்கிடும். இதுதான் நீங்கள் நெகட்டிவாக சிந்திக்கிறதுனால நடக்கிறது. ஆனால் பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், என்னை சுற்றி இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ், என்னை சுற்றி இருக்கிற நல்ல நபர்கள், என்னை சுற்றி இருக்கிற அற்புதமான சூழ்நிலைகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நினைக்க உங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வகையான நிறைவு வரும். அங்கே ஏக்கம் வரும், இங்கு நிறைவு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த நிறைவு உங்களை எது கொண்டு போகும்னா, சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போகும். இந்த சந்தோஷம் உங்களை எதுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னா, வெற்றியின் பாதையில் உங்களை நடக்க செய்யும், உற்சாகத்தை தரும், ஒரு வாழ்க்கையே ஒரு அழகானதாக மாறிடும். அன்பு மக்களே, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண என்னை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் எனக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை, வியத்தகு காரியங்களை, அற்புதங்களை, ஒண்டர்ஸை நீங்கள் நினச்சி பார்க்க அது உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும், இன்னும் உங்கள் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றும். நீங்களும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதை கொண்டு நிறைவாக உங்களால் வாழ முடியும். அன்பு மக்களே, ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்கள் எத்தனை, உங்களை சுற்றி எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, அப்படி போச்சு, இப்படி போச்சு, எதுக்கு? ஆனால் அது 1-2 தான் இருக்கும் இல்லாதது. ஆனால் பிளெஸ்ஸிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் உங்களை சுற்றி நிறைய நன்மை. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த நன்மைகள் என்னென்ன, அந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன, அந்த அற்புதங்கள் என்னென்ன, அந்த வியத்தகு செயல்கள் என்னென்ன, ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் எவ்வளவு கொடுத்து வச்சுவீங்க அப்படிங்கிறத உங்களால் இன்றைக்கு உணர முடியும். அதை உணருங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. ஏனென்றால் கடவுள் இந்த வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துக்கிறார். இன்றைக்கி நீங்கள் விழித்து நிற்கிறீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுவே மிகப்பெரிய ஒண்டர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமாம்.